கடவுள் நல்ல வழி காட்டுவார் என்று காத்திருப்பவரா நீங்கள்? இந்த கதை உங்களுக்குத்தான். நாம் செய்யும் செயல் நல்லதா அல்லது கெட்டதா, அதற்கான விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நம் கடமையை ஒழுங்காக செய்யாமல் எல்லாவற்றுக்கும் கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா? நம்முடைய பாரத்தை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் விலகிக் கொள்வது சரியா? அதை பற்றி இந்த பதிவில் விரைவாக காணலாம். வாங்க. ஒரு அடர்ந்த காட்டில் குருவும் சிஷ்யனும் யானை மீது பயணம் செய்து போய்க் கொண்டிருந்தனர். அன்று பொழுது போனதால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்கின்றனர். யானை பத்திரமாக பார்த்து கொள்வது சிஷ்யனின் வேலையாகும். அந்த சிஷ்யன் மிகவும் சோர்வாக இருந்ததால் யானையை கட்டி போடாம, கடவுளே, இந்த யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிஷ்யன் தூங்கி விடுகிறான். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தால் யானையை காணவில்லை. யானையை கட்டி போடத்தானே சொன்னேன், நீ எதிர் கட்டாமல் விட்டாய் என்றான். சிஷ்யனை பயங்கரமாக திட்டுகிறார் குரு. அதற்கு சிஷ்யனோ, நீங்க திட்டுவது என்றால் என்னை திட்டாதீங்க, அதற்கு பதில் கடவுளை திட்டுங்க. நீங்க தான் கடவுளை முழுதாக நம்ப வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீர்கள். அதனால் தான் நான் கடவுளிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நான் தூங்கினேன் என்றான் கூறினான். அதற்கு குருவே, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதுக்கு உதவ வேண்டியது கடவுளின் பொறுப்பு. நீ பிரார்த்தனை செய்வதெல்லாம் சரிதான், ஆனால் யானையை கட்டி போட்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் விட்டது உன்னுடைய தவறு தான் என்றார் குரு. இதே மாதிரி தான் நம்முடைய 100% முயற்சியை உழைப்பை போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். ஆனால் முயற்சி ஏதும் செய்யாமல் வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கடவுள் மட்டுமல்ல, வேறு யாராலும் உதவ முடியாது. எனவே கண்மூடித்தனமாக கடவுள் நல்வழி காட்டுவார் என்று இந்த உழைப்பையும் போடாமல் நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விடுத்து கடுமையான முயற்சியை பார்த்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும்.